அம்மா கிட்ட அடி வாங்கி அப்பா கிட்ட அடி வாங்கி வாங்கி ஃபைனலாக வாங்கியாச்சு. சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்காங்க மக்கு பசங்க. நான் எங்கே போகிறேன் அப்படின்றத வந்து இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பிளானில் யாராவது ஜாயின் பண்ணணும், நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள். காலையிலேயே 7:30. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் GoPro வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் தான் வந்தது. நேற்று ஈவினிங் 8:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா முடியலை. இப்போ தான் காலையிலேயே பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து 6:30 ஆகுது. சரி ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த GoProவுடைய அன்பாக்சிங்கை இப்போ பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அதை பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணியிருப்பாங்க. அதோட ரிவ்யூ, அதோட ஃபீச்சர்ஸ், டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான், உங்களுக்காக மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி இப்போ காட்டுறேன். நான் இன்னுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல, உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கூட ஒன்றும் பார்க்கல. சரி எல்லோரும் முன்னாடி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 32,000 கிட்ட வருது. ப்ளஸ் டேக்ஸ் வந்து தனியாக போடுவாங்க. நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படியே லைட்டாக சொல்லிடுறேன். எனக்கு ரொம்பலாம் தெரியாது, லைட்டாக சொல்கிறேன். 12 MB வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்லோமோ ஆப்ஷன் இருக்குது. ஐபோஸ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 180 பிக்சலில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 33 ஃபீட்டில் போயிட்டு தண்ணிக்குள்ளே ஸ்விம்மில் ஷூட் பண்ணலாம். வேறு அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் தான் இதில் வேறு லெவலில் இருக்கும். பேக்கை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க, இன்னும் ஓப்பனே பண்ணாமல் வச்சுருக்கேன் நான். GoPro 8 இதுதான். ஓகே, இது ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, இப்போ இந்த பாக்ஸையும் கட் பண்ணிடலாம். இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கானுங்க. சூப்பர். பார்த்துக்கோங்க. இதுதான் GoPro 8 Black. இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கானுங்க. என்னடா உள்ளே ஒன்றுமே இல்லை, எம்டி பாக்ஸை வச்சுருக்கீங்க. அடா போவீங்களா. இது GoProவோட பேட்ரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுறதுக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்கானுங்க, 3mm அத்திசுவு. அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கானுங்க, சார்ஜ் பண்ணுறதுக்கு. வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லை இதில், பெஸ்ட்டு. இதனடா கேட்லாக் கொடுத்துருக்கானுங்க. எங்கடா வாரண்டி கார்டெல்லாம் காணும், டுபாகூர் பசங்களாம். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஒன்றும் படிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றுமே இருக்காது. தூக்கிப்பையில் போடணும் இந்த புக்கை. ஓகே, இதை இப்போ ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத ப்ரிவ்யூ ரைடு ஒன்று போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க பாவீங்களா. ஓகே, GoPro தனியாக கழட்டியாச்சு. இது என்னடா இது வேறு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கீங்க பைத்தியக்கார பசங்களாம். சரி ஓகே, இதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவோம். இப்போதைக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷட்டர் பட்டன். இது பேர் வந்து ஷட்டர் பட்டன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் லைட் இது இருக்குல்ல, இதுதான் ஸ்டேட்டஸ் லைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனு. நம்ம எவ்வளோ ஷூட் பண்ணுறோம், ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா, டைமிங் என்ன அப்படின்றத ஓடும் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ஃபோல்டிங் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கானுங்க இங்கே, ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது டச்சு ஸ்க்ரீனு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கடா ஓப்பன் பண்ணுறது? என்னென்னவோ பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு 5 நிமிஷமாக கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே தான் பேட்ரி போடணும். பேட்ரி போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு தெரியலையே வேறு.
பிளாக் அப்படின்னு இருக்கு. இது 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 எப்படி இது ரெண்டுமே வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது. அதனால் இது இப்போதைக்கு இப்படி மூடி வச்சிடணும். ஸோ மேலே இருக்க இந்த ஸ்க்ரீனை கழட்டி எடுத்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா என்னென்னமோ கொடுத்துருக்கானுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம டைரெக்டாக இங்கிலீஷ்க்கு போயிடலாம். ஏன்னா இங்கிலீஷ்கார பரம்பரையில் நம்ம. ஸோ நம்ம டைரெக்டாக இங்கிலீஷ்க்கு போயிட்டு டிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா கோப்ரோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கே போகிறேன் அப்படின்றத வந்து இப்போயே சொல்லிடுறேன். பார்த்திங்க அப்படின்னா ஆரோவில்ன்ற ஒரு பிளேஸை மட்டும் சொல்கிறேன். அது எங்கே இருக்குன்றதை நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரோவில்ன்ற பிளேஸ்க்கு தான் போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளானில் யாராவது ஜாயின் பண்ணணும், நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களே நான் ஜாயின் பண்ணி இங்கேருந்து ஒன்றா எல்லாம் குரூப்பாக போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் எங்கே போகிறேன், எங்கே லொக்கேஷனில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ தான், எப்படி இருக்குது, சவுண்டு எப்படி, நாய்ஸ் எப்படிலாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். காலையில் மணி பார்த்தீங்க அப்படின்னா 7:15 ஆகுது. ஆனால் ஒரே பனிமூட்டமாக இருக்குது. திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுது இங்கே. இப்போ நான் மவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டில் செட் பண்ணியிருக்கேன், டாப்பில் செட் பண்ணியிருக்கேன். மேலே சின் மவுண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே வரல எனக்கு. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா சின் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வீடியோ எவ்வளோ தூரம் கிளியராக ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத என்னால் பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு தலை மேலே இருக்குன்றதுனால பார்க்க முடியாது வீடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றது. வித்தியாசமான தலை மேலே ஒன்று, வாய்க்கிட்ட ஒன்றுன்னு வச்சுன்னு போகிறானே என்ன அப்படின்றத பார்க்குறாங்க ரோட்டில் ஒரு சில பேர். அது ஒரு மாதிரியாக இருக்குது. இதுதான் சரவணா ஸ்டோரு. தலைவன் இது வரைக்கும் ஒரு 2 பில்டிங் கட்டான் நம்ம ஏரியாலேயே. பின்னாடி ஒருத்தர் வேறு ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு, எங்கே போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குன்னு. மிரர் எதுவும் இன்னும் மாட்டல. மிரர் வந்து ரைடு போகும்போது மாட்டிடணும். தயவு செஞ்சு எல்லாருமே மிரர் போட்டு ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நானும் ஃபஸ்ட்டு ஹெல்மெட்லாம் போடாமல் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வாட்டி பட்டதுனால ஹெல்மெட்லாம் போட்டு கிளியராக ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. அங்கே பாருங்கள், எங்கள் ஏரியா தான் அது. போட்டிங்லாம் விட போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபோனை போட்டார் மனுஷன் கீழே. எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள். காலையிலேயே 7:30 மணி, இன்னும் 7:15 தான் ஆகுது. அதுக்குள்ளே இவனுங்க 7:30 கூட்டுறானுங்க.